வணக்கம் நண்பர்களே. வெயிலின் தாக்கத்தால் உடல் சூடு அதிகரிக்கும் போது அதை சரி செய்ய என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறீர்களா? இதற்கான எளிய தீர்வு பனங்கல்லு. இது உடலை உடனே குளிர்விக்க உதவுவதோடு உடலுக்கு பல அற்புத நன்மைகளும் வழங்குகிறது. அருகம்புல், நன்னாரி, மோர் போன்றவை உடல் சூட்டை குறைக்கும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் பனங்களின் நன்மைகளும் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் பனங்கல்லு என்றால் என்ன, உடல் சூட்டை எப்படி குறைக்கிறது, இதை எப்படி சாப்பிட வேண்டும் மற்றும் பல ஆரோக்கியமான நன்மைகளை பற்றி வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் உடலுக்கு இது மிகவும் பயனளிக்கப் போகிறது. பனங்கல்லு என்பது பனை மரத்திலிருந்து பெறப்படும் இயற்கை வெல்லம். இது சர்க்கரைக்கு ஒரு இயற்கையான மாற்றாகும். இதில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் உடலுக்கு சுவை ஏற்படுத்தாது. மருத்துவ ரீதியாகவும் பழங்கால மருத்துவ முறைகளிலும் இதை பயன்படுத்தியுள்ளனர். அதிக வெப்பத்தால் உடலில் உள்ள நீர் இழப்பு ஏற்படலாம். இதை பனங்கல்லு சரி செய்யும். உடலில் வெப்பம் அதிகரிக்கும் போது பனங்கல்லு எப்படி குளிர்ச்சி அளிக்கிறது? இதில் உள்ள இயற்கை சத்துக்கள் உடலில் உள்ள சூட்டை வெளியேற்ற உதவுகின்றன. நீர்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடல் சீராக நீர்ப்பாசி போல் இருக்கும். இது இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தி உடலுக்கு ஒரு இயற்கையான குளிர்ச்சி தரும். நீரிழப்பால் ஏற்படும் தலைவலி, சோர்வு போன்றவை தடுக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்தில் இது முக்கியமாக பரிந்துரைக்கப்படுகிறது. உடல் சூட்டை குறைக்க பனங்கல்லை எப்படி உட்கொள்ளலாம்? காலையில் வெறும் வயிற்றில் பதநீர் குடிக்கலாம். உடல் சூட்டை கட்டுப்படுத்தும். நுங்கு மிதமான அளவில் சாப்பிடலாம். நீர்ச்சத்து அதிகரிக்கும். பனங்கிழங்கை வேக வைத்து அல்லது குழம்பாக சமைத்து சாப்பிடலாம். பனங்கருப்பட்டி காஃபி, ஷாட் அல்லது மிட்டாயாகவும் பயன்படுத்தலாம். பனங்கல்லு உடல் சூட்டை குறைப்பதோடு இதிலும் பல ஆரோக்கியமான நன்மைகள் உள்ளன. உடலில் இரும்புச்சத்து அதிகரிக்கும். இது இரத்த சோகை உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். செரிமான மண்டலத்தை தூய்மைப்படுத்தும். இதனால் மலச்சிக்கல், குடல் பிரச்சனைகள் நீங்கும். இரத்த ஓட்டத்தை சீராக மாற்றும். இதனால் தசைகள் வலுவாகவும் மனசோர்வும் குறையும். எலும்புகளுக்கு மிகவும் நல்லது. இதில் அதிக அளவு கால்சியம் உள்ளது. தொற்று எதிர்ப்பாற்றலை அதாவது இம்யூனிட்டி அதிகரிக்கும். இதில் உள்ள இயற்கை சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். பனங்கல்லு பல நன்மைகளை வழங்கினாலும் சிலருக்கு இதை தவிர்க்க வேண்டும். டயாபெட்டிஸ் உள்ளவர்கள் மிக குறைவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இதில் இயற்கை இனிப்பு உள்ளது. உடல் எடை அதிகரிக்க விரும்பாதவர்கள் அளவாகவே பயன்படுத்த வேண்டும். குளிர்ந்த உடம்பு கொண்டவர்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் இது கூடுதல் குளிர்ச்சி தரும். எப்பொழுதும் ஒரு மருத்துவரின் ஆலோசனை பெற்றுக்கொண்டு இதை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். பனங்கல்லு உடல் சூட்டை குறைக்கும் ஒரு சிறந்த இயற்கை உணவாகும். இதனை தினமும் சிறிதளவு பயன்படுத்தினால் உடலுக்கு இயற்கையாகவே குளிர்ச்சி கிடைக்கும். இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குவதால் நம்முடைய உணவில் சேர்க்கலாம். உடல் சூட்டை கட்டுப்படுத்தும். சோர்வை தணிக்கும். உடலுக்கு ஆற்றல் தரும். குடல் நலனை மேம்படுத்தும். ஜீரண பிரச்சனைகளுக்கு நல்லது. குளிர்ச்சி அதிகம். வெயில் காலத்திற்கேற்ப சிறந்த பானம். நுங்கு நீர்ச்சத்து நிறைந்தது. உடல் ஈரப்பதத்தை பாதுகாக்கும். குடல் சுத்தமாக வைத்திருக்க உதவும். குளிர்ச்சியான உணவு வெப்பம் குறைக்கும். பனங்கிழங்கு குடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. மலச்சிக்கலை தீர்க்க உதவும். நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்க உதவும். பனங்கருப்பட்டி இயற்கையான இனிப்பு சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தலாம். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். உடலில் இரும்புச்சத்து அளவை அதிகரிக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இத்தகைய ஆரோக்கிய தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. உங்கள் ஆரோக்கியத்திற்கும் நாங்கள் அக்கறை கொள்கிறோம்.